தலைப்பு செய்திகள். மலையகத்தில் தொடரும் சீரற்ற காலநிலை. மண் சரிவில் சிக்கி 5 பேர் உயிரிழப்பு. எத்தியோப்பியாவில் கடத்தப்பட்ட 3 இலங்கையர்கள் மீட்பு. இலங்கையில் முதல் முறையாக மோட்டார் சைக்கிள்களுக்கு தனிப்பாதை. பூஜித்திற்கு மரண தண்டனை என்றால் இப்ராஹிமிற்கு என்ன தண்டனை? விமல் வீரவன்ச கேள்வி. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி கைது. இஸ்ரேலுக்கு உளவு பார்த்ததாக இருவரை தூக்கிலிட்ட ஈரான். விரிவான செய்திகள். மலையக பகுதிகளில் தொடரும் சீரற்ற காலநிலை காரணமாக கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் மண் சரிவு அனர்த்தங்களில் சிக்கி நுவரெலியா மாவட்டத்தில் 4 கண்டி மாவட்டத்தில் 1 என மொத்தம் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். நுவரெலியா, ஹெட்டன், கினிகத்தேன, பொல்பிட்டிய பகுதியில் நேற்று வீடொன்றின் மீது மண்மேடு சரிந்து விழுந்ததில் உயிரிழந்த 4 சடலங்களும் மீட்பு பணியாளர்களால் மீட்கப்பட்டுள்ளன. இந்த அனர்த்தத்தில் காணாமல் போனவர்களை தேடும் நோக்கில் முன்னெடுக்கப்பட்ட மீட்பு நடவடிக்கைகளின் போது முதலில் பெண் ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மேலும் 2 பெண்களினதும் ஆண் ஒருவரினதும் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. தொடர்ந்து பெய்து வரும் பலத்த மழை வீழ்ச்சியால் ஏற்பட்ட இந்த மண் சரிவு சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நுவரெலியா மாவட்டத்தில் நிலவும் மோசமான வானிலை காரணமாக இதுவரை 581 குடும்பங்களை சேர்ந்த 2331 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கனடாவில் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி 3 இலங்கையர்களை எத்தியோப்பியாவிற்கு அனுப்பி பின்னர் கடத்தப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபரை குற்றப்புலனாய்வு திணைக்களம் கைது செய்துள்ளது. கிளிநொச்சியை சேர்ந்த நபரின் அறிவுறுத்தலின் பேரில் பாதிக்கப்பட்ட 3 துபாய் வழியாக எத்தியோப்பியாவிற்கு பயணித்த நிலையில் அங்கு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலால் கடத்தப்பட்டதாக கடந்த மே மாதம் 27 முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது. விசாரணைகளில் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து சுமார் ரூபாய் 64 லட்சம் பெற்றிருந்ததுடன் அவர்களை விடுவிக்க வேண்டும் என்ற பெயரில் உறவினர்களிடமிருந்து சுமார் ரூபாய் 2 கோடி வசூலித்திருப்பதும் தெரிய வந்துள்ளது. மேலும் கடத்தலை மேற்கொண்ட வெளிநாட்டு குற்ற கும்பலுடன் சந்தேக நபர்களுக்கு தொடர்பு இருந்தமைக்கும் ஆதாரங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. தலைமறைவாக இருந்த சந்தேக நபர் வவுனியா நெடுங்கேணி பகுதியில் வைத்து குற்றப்புலனாய்வு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். இதற்கிடையில் அடிஸ் அபா போலீசாரும் சம்பந்தப்பட்ட தூதரக அதிகாரிகளும் இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கைகளின் மூலம் கடந்த ஜூன் மாதம் 6 3 இலங்கையர்களும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பாக 4 பாகிஸ்தான் பிரஜைகள் மற்றும் ஒரு எத்தியோப்பியா பிரஜை கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம், வவுனியா மற்றும் கிளிநொச்சி பகுதிகளை சேர்ந்த 26 முதல் 34 வயதுக்குட்பட்ட அந்த 3 கடந்த ஆகஸ்ட் மாதம் 1 இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். இந்த மனித கடத்தல் வலையமைப்பின் முழுமையான பின்னணி மற்றும் வெளிநாட்டு குற்றக்குழுவுடனான தொடர்புகள் குறித்து குற்றப்புலனாய்வு தொடர்ந்து விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றது. நாட்டின் பிரதான வீதிகளில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் அவற்றுக்கென பிரத்யேகமான ஒரு விசேட பாதையை அறிமுகப்படுத்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டில் வீதி பாதுகாப்பு தேசிய வேலை திட்டத்தின் கீழ் தனியார் துறையின் பங்களிப்புடன் 100 for 100 விசேட விழிப்புணர்வு வேலை திட்டம் திங்கட்கிழமை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அங்கு அவர் மேலும் உரையாற்றுகையில், இத்திட்டத்தின் ஆரம்ப கட்டம் களுவாஞ்சிக்குடி நகரை மையமாக கொண்டு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. நாட்டில் ஆண்டுதோறும் பதிவாகும் வீதி விபத்துக்களில் பெரும்பான்மையானவை மோட்டார் சைக்கிளுடன் தொடர்புடையவை என்பதால் விபத்துக்களை கட்டுப்படுத்தும் நோக்கிலேயே இந்த விசேட திட்டம் அறிமுகப்படுத்தப்படுகின்றது. இலங்கையின் வீதி விபத்துக்களால் ஆண்டுதோறும் சுமார் 2500 பேர் உயிரிழந்து வருவதுடன் 2025 ஆண்டில் மாத்திரம் 2750 பேர் உயிரிழந்துள்ளனர். 2019 ஆண்டில் மாத்திரம் மோட்டார் சைக்கிள்களில் பயணித்த 1400 பேர் வரை உயிரிழந்துள்ளதுடன் கடந்த காலங்களில் மோட்டார் சைக்கிள் விபத்துக்கள் காரணமாக சுமார் 9000 மனித உயிர்கள் இழக்கப்பட்டுள்ளன.
நாட்டின் வீதி விபத்துக்கள் மற்றும் உயிரிழப்புகளை குறைப்பதற்கும் மோட்டார் சைக்கிள் பயன்பாட்டில் நிலவும் சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்கும் இது அவசியமானது. இலங்கையில் முதன்முறையாக கல்குடா நகரில் பிரதான வீதியின் ஒரு பகுதி மோட்டார் சைக்கிளுக்கென பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் அப்பகுதியில் மோட்டார் சைக்கிள் பயன்பாடு அதிகம் என்பதால் வெள்ளை வரிகளுக்கு பதிலாக வேக தடைகளை அமைத்து இந்த பாதைகளை உருவாக்கப்பட உள்ளது. பல்வேறு நிறுவனங்களில் பணியாற்றும் மோட்டார் சைக்கிள் பாவனையாளர்களை இலக்காக கொண்டு செயற்படுத்தப்படும் இந்த வேலை திட்டத்தின் ஊடாக மோட்டார் சைக்கிளை எவ்வாறு பாதுகாப்பாக ஓட்டுவது, வாகனத்தை முறையாக பராமரிப்பது, தலைக்கவசம் அணிவதன் அவசியத்துவம் மற்றும் வழிப்போக்கர்களின் பாதுகாப்பு குறித்து விரிவான விழிப்புணர்வு இத்திட்டத்தினூடாக வழங்கப்படுகின்றது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலை தடுக்க தவறியதற்காக பூஜித் ஜெயசுந்தரவிற்கு மரண தண்டனை என்றால் தாக்குதலுடன் நேரடியாக தொடர்பு கொண்டிருந்த இப்ராஹிமிற்கு என்ன தண்டனை வழங்க வேண்டும்? குண்டு தாக்குதலுடன் தொடர்புடைய இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் இதுவரையில் தண்டிக்கப்படவில்லை என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவங்ச தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள தேசிய சுதந்திர முன்னணியின் காரியாலயத்தில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தஞ்சையில் நடைபெற்ற திமுக ஆர்ப்பாட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் நடிகை குறித்து பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக தமிழக வெற்றிக் கழக மகளிர் அணி சார்பில் மத்திய மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் பைரவி சங்கர் ராமன் மற்றும் நிர்வாகிகள் புகார் அளித்தனர். இதனையடுத்து சென்னை நீலாங்கரையில் உள்ள இல்லத்தில் வைத்து எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதியை தஞ்சை மாவட்ட காவல்துறையினர் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட உதயநிதி ஸ்டாலின் தஞ்சாவூர் நடுவர் நீதிமன்றம் ஒன்றிற்கு அழைத்து செல்லப்பட்டார். இந்நிலையில் தஞ்சை பொதுக்கூட்டத்தில் பேசியது தொடர்பாக உதயநிதி ஸ்டாலின் மீது தஞ்சாவூர் கிழக்கு காவல் நிலையத்தில் குற்ற எண் 287 கீழ் 2026 கீழ் 9 பிரிவுகளின் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. உலகம் முழுவதும் ஆப்பிளின் ஆப் ஸ்டோர் தேடல் முடிவுகளிலிருந்து டெலிகிராம் மறைந்துவிட்டது. இதனால் பயனர்கள் ஐபோன் மற்றும் ஐபேட் சாதனங்களில் இந்த குறுந்தகவல் செயலியை தேடவோ அல்லது பதிவிறக்கம் செய்யவோ முடியாமல் உள்ளனர். இந்த நீக்கத்தின் விளைவாக டெலிகிராமின் அதிகாரப்பூர்வ ஆப் ஸ்டோர் பட்டியலில் பக்கம் காணப்படவில்லை என்ற பிழை ஏற்படுகின்றது. தற்போதைய நிலவரப்படி செயலி காணாமல் போனது குறித்து ஆப்பிள் நிறுவனமோ அல்லது டெலிகிராம் தரப்பிலோ அதிகாரப்பூர்வ தகவல் எதனையும் வெளியிடவில்லை. மேலும் டெலிகிராம் தலைமை நிர்வாக அதிகாரி பவேல் த்ரோவும் இந்த சம்பவம் குறித்து கருத்து தெரிவிக்கவில்லை. தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவோ அல்லது கொள்கை தொடர்பான நடவடிக்கை காரணமாகவோ இந்த செயலி நீக்கப்பட்டதா என்பது குறித்தும் இதுவரை தெளிவாக தெரியவில்லை. இஸ்ரேலுக்கு உளவு பார்த்ததாக குற்றம் சாட்டி 2 பேருக்கு ஈரான் மரண தண்டனை நிறைவேற்றியுள்ளது. இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாத் அமைப்பிற்கு நாட்டின் முக்கிய இராணுவ மற்றும் பாதுகாப்பு மையங்கள் குறித்த ரகசிய தகவல்களை வழங்கியதாக ஒமித் பெஸ்தாத் மற்றும் பூரியா சவுதாப் ஆகிய 2 ஈரானிய குடிமகன்கள் ஈரான் அரசால் நேற்று தூக்கிலிடப்பட்டனர். கடந்த ஆண்டு நடைபெற்ற போரின் போதும் சமீபத்திய மோதல்களின் போதும் ஈரானிய இராணுவ முகாம்களின் வரைபடங்கள், புகைப்படங்கள் மற்றும் முக்கிய தகவல்களை இஸ்ரேலுக்கு அனுப்பி உதவியதாக அவர்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருந்தது. ஈரானில் உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் உளவு குற்றச்சாட்டுகளின் கீழ் மரண தண்டனைகள் வழங்கப்படுவது கணிசமாக அதிகரித்துள்ளது. மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி கடந்த 4 மாதங்களில் மட்டும் தேசிய பாதுகாப்பு தொடர்பான வழக்குகளில் ஈரானில் 50க்கும் மேற்பட்டோருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வரலாற்றில் இன்று 1958 தமிழ் மொழிக்கான சிறப்பு பயன்பாட்டு சட்டமூலம் இலங்கை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. முக்கிய எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்தன. 1962 அமெரிக்க நடிகை மெர்லின் மன்ரோ லாஸ் ஏஞ்சலிஸ் நகரில் உள்ள அவரது வீட்டில் மர்மமான முறையில் இறந்து கிடக்க காணப்பட்டார். 1965 பாகிஸ்தானிய படையினர் எல்லைக்கோட்டை தாண்டி உள்ளூர் மக்கள் வேடத்தில் இந்தியாவுக்குள் புகுந்தனர். இந்திய பாகிஸ்தான் போர் ஆரம்பமானது. 2010 ஆப்கானிஸ்தான் படாக்சான் மாகாணத்தில் பன்னாட்டு நிவாரணப் பணியாளர்கள் 10 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.